ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 1 எதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்க்குறோம். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் கொடுத்து அதில் இடைநிலை அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் 12 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 நம்பர்ஸில் இடைநிலை அளவு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பர் கொடுக்குறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறம் டோட்டல் நம்பர்ஸை நம்ம வந்து இடைநிலை எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு இந்த லாஸ்ட் நம்பர் கேன்சல், இந்த செகண்ட் நம்பருக்கு லாஸ்ட்டில் செகண்ட் நம்பர் கேன்சல், தேர்ட் நம்பருக்கு லாஸ்ட்டில் தேர்ட் நம்பர் கேன்சல், ஃபோர்த் நம்பருக்கு லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் நம்பர் கேன்சல், ஃபிஃப்த் நம்பருக்கு அதேமாதிரி ஃபிஃப்த் நம்பர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட் மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2 டிஜிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. இந்த இடைநிலை நம்ம வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் தான் வேணும். ஸோ அப்படின்னும் போது இந்த 14 அதே மாதிரி இந்த 15க்கு இடைப்பட்ட ஒரு நம்பர் தான். அப்படின்னும் போது அது 14.5. இதை நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 29 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இது 14.5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலைங்கிறது வந்து மீடியன் என்ன அப்படின்னா 14.5 ஆப்ஷன் டியில் இருக்குது.